குரான் அப்படின்னு ஒரு கித்தாபாக ஒரு புக்காக வந்தது நபி ஸல்லல்லாஹு காலத்துல இல்லை. அவங்களுக்கு அந்த ரிவிலேஷன்ஸ் எல்லாமே வந்தாலும் அடுத்தடுத்த காலத்துல இவன் நபி ஸல்லல்லாஹு இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அது வந்து ஒரு புத்தகமாக ஒரு கித்தாபாக இந்த சூறாக்கு அப்புறமேட்டு இந்த சூறா வரணும், இந்த சூறாக்கு அப்புறமேட்டு இந்த சூறா வரணும், ஈவன் ஆயத்துல கூட இந்தந்த ஆயத்துக்கு அப்புறமே தான் இந்தந்த ஆயத்துகள் வந்து வரணும் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணது நபி ஸல்லல்லாஹு காலத்துல இல்லை, அதுக்கப்புறமேட்டு வந்த காலங்கள் தான். ஸோ அதனால மனுஷங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்குள்ள இருந்துச்சு. என்னைய மாதிரி ஏத்திஸ்டாக இருந்த நிறைய பேருக்கும் அந்த டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து குரானை வந்து ஒரு தன்மை உள்ளதாக தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ எஸ்பெஷலி நான் வந்து ஏத்திஸ்டாக இருக்கும்போது எனக்கு நான் அப்போ ஸ்லைட்டாக குரான்லாம் அந்த அளவுக்கு தெரியலாம், லைட்டாக தெரியும் போது இந்த இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் அது ஹலக் அப்படின்னு அந்த சூறா, அந்த அலக் அந்த சூறா தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அல்லாஹ் வந்து அந்த ஈராக் வகையில் வந்து நபி ஸல்லல்லாஹு வந்து ரிவலேஷனாக வஹியாக இறக்குன சூறா. அந்த சூறா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சூறா. ஆனால் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூறாவாக நீங்கள் குரானில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஃபர்ஸ்ட் சூறாவாக இருக்கிறது சூரா அல் ஃபாத்தியா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சூறா அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் அலக் அந்த சூறாவில் பார்த்தீங்கன்னா அந்த சூறா அந்த அலக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆயத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்குனது. அதுக்கு மற்ற ஆயத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு இறங்குனது. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இல்லை, குரான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின ஒரு ஆயத்தும் அதுக்கப்புறமேட்டு வந்த ஆயத்தும் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த குரான் வந்து கம்பைல் பண்ணது, இது செக்ரிகேட் பண்ணதை வந்து மனுஷங்க தான் பண்ணியிருக்கிறாங்க, லேட்டர் பீரியட்ல பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து குரான் வந்து ஒரு கடவுளோட வார்த்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்குள்ளேயும் ஒரு குழப்பத்துக்குள்ளேயும் நான் வந்து ஏத்திஸ்டா இருக்கும்போது போயிருந்தேன். பட் இந்த டவுட் எல்லாம் எனக்கு போக 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 குரானை நிறைய படிக்க இந்த டவுட் எல்லாமே என்னை விட்டு விலகிடுச்சு. ஸோ அதனால இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நிறைய ஏத்திஸ்ட் வந்து சொல்லக்கூடிய ஒரு விவாதம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து குரான் இல்லவே இல்லை. குரான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இறங்கின சூறா தான் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கணும், பட் அது அங்கே இல்லை. ஸோ அதே மாதிரி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இல்லாதது ஒரு ப்ராப்ளமாக நம்ம மனுஷங்கள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் எதுக்கு வேணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். நம்மளுடைய மனுஷனோட இந்த லிமிட்டட் பிரெயினுக்கு வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ 1 2 3க்கு அப்புறமேட்டு என்ன வரணும்? 4, 3க்கு அப்புறமேட்டு 7 8 வந்தால் நம்ம வந்து அது வந்து ஒரு மிஸ்டேக்காக தான் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 இப்படி ஒரு லைனாக மனுஷன் வந்து இருக்கிறத விரும்பவும் செய்கிறான். ஸோ ஏன்னா அதுதான் கரெக்டு. ஏன்னா இப்போ நம்ம திடீர்னு நம்ம நடுவில் இருந்து நம்ம ஒரு விஷயத்த படிக்கும்போது நமக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் வார எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து நம்ம திடீர்னு நம்ம இப்போதான் பார்க்குறோம்னு நினச்சிக்கிறோங்களேன். அப்போ வந்து இப்போ பாலஸ்தீன் தான்ப்பா ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க, ஸோ அப்போ இஸ்ரேல் நல்ல நாடு தான், பாலஸ்தீன் தான் தப்பு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், நடுவுலேருந்து இல்லாமல் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்தாதான் நமக்கு விஷயங்கள் எல்லாமே புரியும். கரெக்டுங்களா? அதனாலதான் இப்போ ஒருத்தவங்க ஒரு நாட்டை பத்தி படிக்கணும்னாலும் சரி, ஒரு மனுஷனை பத்தி படிக்கணும்னாலும் சரி, அவங்களுடைய பேசிக்ல இருந்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து படிக்கணும். இப்போ உதாரணத்திற்கு இப்போ ப்ராஃபிட் பத்தி படிக்கிறீங்க, அபிசாசம் பத்தி படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல அவங்க பிறப்புல இருந்து படிக்கணும். அவங்க எப்படி பிறந்தாங்க, அவங்க எப்படி எத்தியமாக வளர்ந்தாங்க, அதுக்கப்புறம் நபிசாசம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நபி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அக்கம் இஜ்ரி அக்கம் கடைசியில தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட மரணம் வர படிப்போம். ஸோ இதுவும் நம்ம பேசிக் அவங்களுடைய பிறப்புல இருந்து மரணம் வரை அந்த ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல தான் நம்ம வந்து ஒரு நாட்டை பத்தி படிக்கிறதாலும் சரி, ஒரு மனுஷங்களை பத்தி படிக்கிறதாலும் சரி, நம்ம அப்படிதான் நம்ம படிச்சாகணும். இப்போ பயோகிராஃபி எடுத்தாலும் நம்ம அப்படிதான் படிக்கிறோம். பட் இதெல்லாம் ஒரு மனுஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க. பட் when it comes to guidance, அந்த கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் தேவையில்லைங்க. அவர் வந்து ஐயுல் கையும் அல்லா. ஸோ இப்போ மனுஷங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு அப்படின்னு இருக்குது. அதனால பிறப்புல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இறப்பு வரை நம்ம படிச்சாகணும். பட் அந்த அல்லாவை பத்தி நம்ம படிக்கிறதுக்கோ உணர்றதுக்கோ நமக்கு வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் தேவையே இல்லை. நம்மளுடைய லிமிட்டட் பிரெயினுக்கு தான் நமக்கு வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் சீக் பண்ணுவோம். பட் கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் தேவையே இல்லைங்க. ஸோ அதனால குரான் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டோரி புக். அது வந்து ஒரு கதை புக்கா இருந்தா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம படிச்சாதான் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள வந்து நம்ம வர முடியும். ஓகே, ஸ்டோரி இப்படிதான் எண்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு தெளிவு வரும்.
பட் குரான் வந்து இது வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு கைடன்ஸ், ஒரு ஷிஃபா, நம்ம மனசுக்கான ஒரு ஷிஃபா, அந்த அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் லைன்ல இருந்து தான் படிக்கணும், ஸ்டார்டிங்ல இருந்து தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்லை. அதனால தான் அதை குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அமைக்கணுங்கிற ஒரு தேவையும் இல்லைங்க. நீங்கள் நடுவில் இருந்து கூட படிக்கலாம். திடீர்னு நீங்கள் ஒரு நடுவில் எனி பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணலாம், தேர்ட் பேஜ் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஒரு குழப்பத்தில் ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா திடீர்னு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் குரான் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக இறைவனோட அருளும் நாட்டமும் இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் மனசுக்கு தெளிவும் கைடன்ஸும் எல்லாம் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ அதனால் குரான் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்டோரி புக், குரானலாஜிக்கல் ஆர்டரில் இருக்கணும்னு. ஸோ ஏன்னா இப்போ இக்ரி பிஸ்மி ரபிக் அல்லதி கலக் இதுதான் ஃபஸ்ட்டு இறங்கின ரெவல்யூஷனான சூறா. ஸோ அந்த சூறாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ ஆயத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்லேயே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய ஆயத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டர் பீரியட்லேயே இறங்கினது. ஸோ அந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த டவுட் வந்து ஐயோ அப்போ வந்து இதுவும் மனுஷங்க தானே இதெல்லாம் கம்பைல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த டவுட் இருந்துச்சு. பட் லேட்டர் பீரியடில் குரான் இட்ஸ் நாட் அ ஸ்டோரி புக், ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் படிக்கிறதுக்கு அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த சின்ன வயசுலலாம் இந்த டிவிடி சிடிஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸோ நிறைய படங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2002 வந்த சில படங்கள், 2005 வந்த படங்கள், 2010, 2020 இப்படி ஒவ்வொரு வருஷமாக ஒரு 20-23 வருஷம் வந்து கொஞ்சம் நிறைய படங்கள் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த கலெக்ட் பண்ணி வச்சதை வந்து ஒரு ரேக்ல வந்து நான் அடிக்கி வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரர் மூவிஸ் ஒரு ஜோனர், இல்லை நான் வந்து சினிமாஸ் ஒரு ஜோனர், ஒரு காமெடிஸ் ஒரு ஜோனர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? எனக்கு பிடிச்சதுன்னா இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தா நல்லா இருக்கணும், என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து சில படங்கள் வந்து இங்கே வந்து அடுக்கி வைக்கிறேன். இங்கே இருந்து தூக்கி அப்படியே இங்கே நான் அடுக்கி வைக்கிறேன். அதனால இங்கே இருந்து தூக்கி நான் இங்கே அடுக்கி வைக்கிறதுனால அந்த படத்துல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் மாறப்போறாங்களா, வசனங்கள் மாறப்போதா, இல்ல கதைகள் மாறப்போதா, கிளைமேக்ஸ் மாறப்போவதில்லை. ஜஸ்ட் இங்க எதுக்கும் தூக்கி நாங்கள் அடுக்கி வைக்கிறேன், ஒரு கிதாபாக ஒரு புக்காக அடுக்கி வைக்கிறேன். ஸோ அதனால வந்து குரானோட வார்த்தைகள் மாறவே மாறலங்க. அது ரொம்ப 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 ஒரு அற்புதமான விஷயங்கள்ங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த வேதங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி நடந்திருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைபிள்னு சொல்றாங்கல்ல, ஸோ இது வந்து இஞ்சில் வேதமாக அல்லாஹ் வந்து ஒரு வேதமாக அந்த மக்களுக்கு, அந்த கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் வந்து இறக்கிக்கிறான். குரான் வந்து முழு உலகத்துக்கு. சரிங்களா? ஸோ இந்த இஞ்சில் வேதம் வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அல்லாஹ் இதே மாதிரி நிறைய வேதங்கள் இறக்கிக்கிறான். அதுல வந்து இஞ்சில் வேதம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் அந்த பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிடிஸ் எல்லாம் எடுத்து எடிட்டட் கம்ப்யூட்டர் லேப்டாப்ல போட்டு லைக் எடிஷன் மாதிரி எடிட் பண்ணி ஓகே கிளைமேக்ஸ் இப்படி மாற்றலாம், கடவுளையும் ரொம்ப பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கேன், நம்ம சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லவ்லியா கடவுளை வந்து கொஞ்சம் அன்பா பாசமா மாற்றலாமே, இட்ஸ் லைக் ஃபாதராக மாற்றலாமே, அவரே மாஸ்டராக வைக்கணும்னு கொஞ்சம் மக்கள்கிட்ட இதை கொண்டுட்டு போகிறதுக்கு இவர் வந்து ஒரு அப்பாவாக மாற்றலாமே, ஃபாதராக மாற்றலாமே அப்படின்னு they edited this. அந்த சிடியில் அந்த டிவிடி எடிட் பண்ணி அவங்க இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறமேட்டு அவங்க அதை அரேஞ்ச் பண்ணது தான் மற்ற வேதங்கள். இப்போ மேபி பைபிள் இந்த மாதிரி எல்லாமே முஸ்லீம்ஸ் வந்து பைபிளை வந்து அஃப்கோர்ஸ் அது ஒரு மக்களால் எடிட் பண்ண, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனி இன்னும் டிஃப்ரெண்ட் பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் வருது. ஸோ பட் ஆனால் குரான் அப்படி இல்லை, அல்லாவே குரானை பாதுகாக்கிறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம கையை எடுத்துக்கோங்களேன், இந்த ஷோல்டருக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஆர்ம்ஸ் வரணும், ஆர்ம்ஸ்க்கு அப்புறமேட்டு இந்த எல்போ, இந்த ஃபோர் ஆர்ம் வரணும். இதை படைச்ச அந்த அல்லாஹ் அந்த குரான்ல இப்படிதான் செக்ரிகேட் பண்ணணும் அல்லாஹ்க்கு தெரியாதா? ஸோ அல்லாஹ் ஃபைனலி கிவன் அஸ் ஒரு கரெக்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு மார்க் நம்மளுக்கு தந்திருக்கிறான். ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த டவுட் வந்து எனக்கு ஒரு விவாதம் பண்றதுக்கு அப்பப்போ என் மனசுக்குள்ளேயே ஒரு ஓகே குரான் வந்து ஒரு சரியான மார்க்கம் இல்லை, ஒரு உண்மையான கடவுளோட வார்த்தைகள் தான் இல்லை அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டும் இல்லை அந்த டவுட் வந்து ஓகே இந்த ஆயத்துக்கு அப்புறமேட்டு ஏன் இந்த ஆயத்து வந்துச்சு, இந்த ஆயத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின ஆயத்து, இந்த ஆயத்து அதுக்கப்புறமேட்டு இறங்கின ஆயத்து, இந்த 2 ஆயத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்களே சகாபாக்கள் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாமே இருந்துச்சு. பட் அந்த டவுட் எனக்கு போனது குரான் இஸ் நாட் அ ஸ்டோரி புக், அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து ஒரு உணர்வு. அதே மாதிரி அந்த மனுஷங்களை படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் வேணும், ஆரம்பத்துல இருந்து எண்டு வரணும். அந்த கடவுளை பத்தி படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எங்க இருந்து வேணாலும் நம்ம படிக்கலாம்.
எங்கேருந்து வேணாலும் ஃபீல் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, மேபி இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைச்ச இந்த இதாயத்தும் அவங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நன்றிங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது அல்லாஹ்வோட அருள், கருணை, பாசம் எல்லாமே பொழியட்டுங்க. சாந்தி, சமாதானம் எல்லாமே அவங்க மேலே பொழியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.